ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சுமி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ராவல் லாக் தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே நான் வந்துட்டு ஒரு சாட்டர்டே நைட்டு வந்து நான் வந்து பருவதமலை போயிருந்தேன். ஸோ ஆஃபீஸில் இருக்க கொல்லி கூட சேர்ந்து போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து வீடியோ லாக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி லாக் உங்களுக்கு ஷூட் பண்ணி போடலான்ற மாதிரி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு கிளம்பணும். ஆக்சுவலி ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்பணும். ஸோ அங்கேருந்து கிளம்பி வெடிய காலத்தால் வந்து கீழே இறங்கணும் அப்படின்றனால நைட்டே கிளம்பிட்டோம். ஸோ இந்த லாக் உங்களுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ போகும்போது போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடி எல்லாரும் டார்ச்சல் பண்ணிட்டு போனோம். ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பண்ணல, அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணேன். ஸோ இது வந்து அங்கே அந்த போகிற வழி அந்த பருவதமலைக்கு அடிவாரத்தில் போகிற வழி இது. ஸோ ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 8 பேர் வந்து போயிருந்தோம் ஆஃபீஸ்லேருந்து. அங்கே கோயிலுக்கு வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பருவதமலை ஏற போகிறோம். நம்ம இப்போ பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு ஏறலான்னு இருக்கோம். ஸோ வாங்க. எனக்கு வேணாம். அப்போ நம்மளுக்கு பசி வருதுன்னா ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அந்த இருக்கும். பாய் இல்லை, ஹாய் வந்து போய் வெயிட் பண்ணி வந்துடுறேன். அஞ்சு ஹாய். ஹாய் சுவாதி. பையா ஹாய் இப்போ சொல்லு பையா. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளார வந்து நம்ம போகணும். ஸோ போகும்போது நிறைய வந்து கோயிலெலாம் இருக்குது. பட் ரொம்ப இருட்டாக இருக்குது, அதுதான் பிரச்சனையாங்க. ஸோ இந்த அடிவாரத்தில் இருக்க கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சைவழியம்மன் கோயில் இருக்கும். பக்கத்தில் வந்து ஐனாரப்பன் கோயில் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழேருந்து போகிறதுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே ரொம்ப இருட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு போகும்போது ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் பெருசாக. ஸோ அதை நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் உள்ளார. ஃபஸ்ட்டு போகிறப்போ என்ன அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகணும். அடிவாரத்துக்கே வந்து நடந்து போகணும். ஸோ அந்த நடந்து போகிற பாதை வந்து மண் பாதையாக தான் இருக்குது. செப்பல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பெருங்காலோடு தான் எங்களுக்கு ஏறணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அதில் போயிருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் செப்பல் இல்லாமல் அங்கே நடந்து போகும்போது. இருக்கிறது அவங்களுக்கு தான் இப்போ லைட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் போகும்போது பேசிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. அவ்வளோ உங்களுக்கு டயர்ட் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறதா ரொம்பவே ஸ்கேரியாக இருந்தது. ரொம்ப இருட்டாக இருந்தது. கொஞ்சம் 2-3 பேர்லாம் போயிருந்தால் ரொம்ப பயந்துருப்போம். ஸோ கொஞ்சம் குரூப்பாக நிறைய பேர் இருந்ததுனால அந்த மாதிரி தெரியல. இவன் தேய்ச்சி ஒரு நடக்கிறான். பை தூக்கி வச்சு நடுறான். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து அந்த அங்கே ஒரு கோயில் இருக்கும். இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா 24 hours வந்து இங்கே ஃபுட்டு வந்து எப்பவுமே எல்லாருக்குமே வந்து கிடச்சிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. நான் எப்போ போனாலுமே வந்து ஃபுட்டு அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் நம்ம அப்படியே சாப்பிட்டல அப்படின்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற ஆரம்பிக்கணும். ஸோ போகிற அந்த அடிவாரத்துக்கு அந்த ஸ்டெப்ஸ் இதுக்கு
வரும்போது உங்களுக்கு வந்து 50, 100, 150 அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம எந்த ஸ்டெப்ஸில் இப்போ இருக்கிறோம் அப்படின்றதுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுவும் ரீச் பண்ணும்போதும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி அங்கே கடை போட்டிருக்காங்க. லைக் இவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். இங்கேருந்து கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போயிட்டு இவங்க வந்து அதை சேல் பண்ணணும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஏன்னா அவங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க இல்லையா நமக்கோசம். ஸோ நம்ம அவ்வளோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே ஏற முடியாது. கண்டிப்பாக அங்கே தான் போய் வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வாங்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதை பாறைலாம் ஏறி முடிச்சுட்டு என்னால் ஷூட் பண்ண முடியல இருட்டில். பட் இதெல்லாம் வந்து நாங்கள் இருட்டில் ஏறி போனது லைக் ரொம்ப திக்குன்னு இந்த இடம்லாம் வரும்போது ரொம்ப அப்படியே திகிலாகவே இருந்தது. கொஞ்சம் அப்படியே நம்ம இருட்டில் ஸ்லிப் ஆனாலுமே ரொம்ப கஷ்டம்தான் எல்லோரும். ஏன்னா நாங்கள் போகும்போது பயங்கர கூட்டம். ஏன்னா லீவ் டேஸில் போயிருந்தோம் நம்ம. ஸோ அப்போ போகும்போது பயங்கர கூட்டம். அதுலேருந்து ஒரு ஆள் சரிக்கி விழுந்தாலும் எல்லாருமே அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது நைட்டில் ஏறும்போது. எங்கே அந்த கம்பி இருக்குது, எங்கே காலை வைக்கிறோம், ஸோ அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. நீங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் தயவு செஞ்சு கூப்பிட்டுட்டு போகாதீங்க. நாங்கள் போகும்போது குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க பகலில் நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப டஃப் நீங்கள் ஏறும்போது. அண்ட் ஒரு வழியாக மேலே ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே ஏன்னா மேலே ஏறும்போதே ரொம்ப ஸ்கேரிங்காக இருந்தது. அதனால் நாங்கள் வீடியோ எதுவும் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ கோயிலுக்கு உள்ளார வந்து போயிட்டோம். ஸோ அங்கே வந்து சிவன் இருப்பார் இல்லையா, ஸோ அங்கே கியூவில் நிற்கும் போது அங்கே வந்து சாமியெல்லாம் வந்து எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளார அந்த சிவனுக்கு வந்து நம்மளே தான் வந்து அபிஷேகம் பண்ணுவோம். லைக் அந்த அபிஷேக திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வச்சு நம்மளே வந்து அதை பண்ணலாம். ஸோ கூட இருந்தவங்க வந்து அதை பர்ஃபெக்டாக அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது நம்ம வந்து நம்ம கையாலே வந்து அபிஷேகம் வந்து பண்ணது. அவர் எல்லாத்தையும் போயிடுங்க. நம்ம இவரை பார்க்க தான் ரொம்ப தூரம் அங்கேருந்து ஏறி வந்தோம். ஸோ ஒரு வழியாக வெடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. கொஞ்சம் வந்து ஒரு 5:30 இருக்கும்போது நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும்போது வந்து வேறு வழி. பட் அதுவுமே ரொம்ப ஸ்கேரிங்காக இருந்தது பகலில் இறங்கும்போது. ஏன்னா பகலில் பார்த்துட்டு நீங்கள் கீழே இருக்கிற அந்த வேவ் பார்க்கும்போது ரொம்ப செங்குத்தாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா ரொம்ப ஸ்கேரிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இங்கே பாருங்கள், இதிலலாம் நம்ம நடந்து வந்தோம்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் போது நீங்கள் நடந்து போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதை விட செங்குத்தாலாம் இருக்கும். லைக் நம்ம வந்து ஏனிலேருந்து செங்குத்தாக வச்சு இறங்கினா அப்படி இருக்கும். அந்த வியூவை பார்த்துட்டு இறங்கும்போது ஃபஸ்ட் டைம்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நான்லாம் ரொம்பவே பயந்துட்டேன் ஆக்சுவலி. நாங்கள் கெஞ்சிட்டே இருந்தோம் கொஞ்சம் அந்த சன் ரேஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சன் ரேஸ் ஆக்கிறதுக்கு லைக் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே இறங்கினா தான் அவங்களுக்கு ஸ்கேரிங்காக இருக்காது. கொஞ்சம் சீக்கிரமாக வெயிலுக்கு முன்னாடி நம்ம இறங்கி கீழே போயிடலாம். வெயில் அடிச்சதுன்னா அந்த பாறையில் நடக்க முடியாதுன்னாங்க. பட் நாங்கள் இறங்குறதுக்குள்ளாரே மணி ஒரு 10 ஆயிடுச்சு. 10லாம் பயங்கர வெயிலாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிச்சு. வெயிலில் நடக்க முடியல அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னும் லேட்டாக இறங்கியிருந்தால் நிலமை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நைட்டில் போகிறது நல்லது தான். பட் நீங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. குழந்தைங்களாம் நைட்டில் கூப்பிட்டு போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எல்லா ப்ரிகாஷனையும் நீங்கள் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும்.
அண்ட் போகிற இடத்துல என்னோட டீம்மேட்டும் இருக்காங்க, அவங்க காலுக்கு அடியில் வந்து பாம்பு நின்றுட்டு இருந்துச்சு. கிரேட் எஸ்கேப் கொஞ்சம் நேரம் நல்லா போட்டிருக்கும். நிறைய குரங்கு அங்கே இருந்தது. லைக் நம்ம வெடிஞ்சதுக்கப்புறம் இறங்கினோடனே அப்படியே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். பேக்கெல்லாம் பிடிங்கிக்குது. நம்ம போகும்போது பேக் பிடிங்கி அதில் திங்ஸ் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் எங்களோட ட்ராவல் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஷூட் பண்ண முடியல, பட் ரொம்ப பெயினாகவும் இருந்தது. கீழே இறங்கி வந்தது. 3 days ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம் போனதில்லை. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. டிக்கெட்